மேஷம், மிதுனம். அதாவது மேஷ ராசி, மிதுன ராசி. நீங்க நினைத்த காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா, இந்த ஒரு பரிகாரம் பண்ணணும். 6 அதிசயம் நடக்க போது. 100% நடக்க தான் போது. இந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ, இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷம், மிதுனம் அப்படின்றது என்னன்னா, கத்தி, புத்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ராசி, 2 லக்கணத்துக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷம், மிதுனத்துக்கு வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும்போது எதையும் சாதிச்சிருவாங்க. சுய ஜாதகத்தில் கூடி இருந்தாலும் அவங்க சாதிப்பாங்க, பெரிய லெவலில் சாதிப்பாங்க. ஆனால் இந்த மேஷம் மிதுனம் வந்து அமைப்பு வந்து எப்பயுமே வந்து ஏன்னா கோபமும் வேணும், புத்திசாலித்தனமும் வேணும். மேஷன்றது கோபம், மிதுனன்றது புத்திசாலித்தனம். ஸோ இந்த 2 பேரும் சேரும்போது மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஏன்னா மிதுனத்துக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது மேஷமாக வரும். மிதுனத்துலேருந்து அப்படி எண்ணிட்டே வந்தீங்கன்னா 11ஆம் இடமாக வரும் மேஷம். இது மேஷத்துக்கு 3ஆம் இடமாக வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், முயற்சியால் வெற்றி. ஆனால் 2 பேருமே ஆப்போசிட் தான், அசுரகுரு தேவகுரு தான். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அதீத அன்பாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலவங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஒரு சிலவங்க ஏமாற்றிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நடக்கும் ஒரு இடத்துலையும். ஆனால் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஜெயிப்பாங்கன்ற ரூல் இப்போ கோச்சாரத்தில் என்ன நடக்க போகுதுன்றதையும் நான் சொல்ல போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறார். மிதுனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிரியை வீழ்த்தக்கூடிய திறமையும் பெரிய லாபத்தையும் கொடுத்துரும். ஆனால் மேஷத்துக்கு எல்லா தடையும் நிவர்த்தி பண்ண போகுது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா 8க்குரியவர் மேஷத்தில் இருக்கிறார், வெற்றி. மிதுனத்துக்கு 6என்ற கடன் எதிரியை குறிக்கக்கூடியவர் 11 இருக்கிறார், பெரிய லாபம், எதிரியை வீழ்த்தக்கூடிய திறமை. இந்த ஒரு பேட்டர்ன் பெரிய லெவலில் சேஞ்சஸ் கொடுக்கும், பெரிய இம்பேக்ட் உருவாக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டியது காலபைரவர். காலபைரவரை மட்டும் நீங்கள் அவர் கோயிலுக்கே போக முடியல, ஜஸ்ட்டு ஃபோட்டோவாவது பார்த்துட்டு எந்த சைடில் எடுத்தாலும் வெற்றி தான். உங்கள் வாழ்க்கையில் 6 அதிசயம் நடக்க போகுது. இந்த 40 நாளில் பாருங்கள், மிகப்பெரிய மேஜிக் நடக்க போகுது. இந்த மேஜிக் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு யார் தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விலகிடுவாங்க, தானாக விலகி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பேசிடவே கூடாது. அப்படியே எவ்வளோ பெரிய வலி ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக கடந்து வந்துட்டிங்கன்னா அதை விட 10 மடங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அதிகமாக எமோஷன் ஆகிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும், மைனஸில் ஆக்டிவேட் ஆகிடும், ப்ளஸ்ஸில் டீஆக்டிவேட் ஆகிடும். அப்போ வந்து பாசிட்டிவில் கொண்டு போகிறதுக்கு தான் காலபைரவரை வழிபடுறோன்னு சொல்கிறேன், காலபைரவரை பார்க்கணும்னு சொல்கிறேன். அடுத்த ஒரு பரிகாரமாக பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க. சும்மா போட்டு முடிஞ்சிச்சு டக்குன்னு கிளம்பணும் அப்படி இல்லாமல் பூனை நாயை ஒரு பார்த்து ஒரு 5 நிமிஷம் ரசிங்க. ரசித்து நீங்கள் பிஸ்கெட்டு போடும்போது, சாப்பாடை போடும்போது செம்ம பாசிட்டிவாக உங்களுக்கு செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணி வேறு ஒரு லெவல், வேறு ஒரு தரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி மிக 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 உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஒரு சிந்தனைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். இந்த செவ்வாய் வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு பிளானட்டுங்க, சொத்துக்களை வாங்கி கொடுக்குறது. ஏன்னா பாருங்கள், செவ்வாயோட நட்சத்திரமே இருக்கிறது எங்கேன்னு பாருங்கள், நிலத்தை குறிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் எங்கே இருக்குது? ரிஷபத்தில், அது நில வீடு. நீங்கள் சித்திரை நட்சத்திரம் எங்கே இருக்குது? பார்த்தீங்கன்னா கன்னி வீடு. அவிட்ட நட்சத்திரம் பாருங்கள், மகர வீடு. 2 வீடு வரும். ஆனால் ஒரு வீடு வந்து அந்த எல்லாமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. அப்போ ஏராளமான பிளாட்டு சொத்துக்களை குவிய வைக்கும். பொதுவாக இந்த 2 பேர் இணைஞ்சாங்கன்னா அந்த சொத்துக்கள், ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் எல்லாத்துலேயும் டாப் லெவலில் இருப்பாங்க. சரக்கு ஏற்றிட்டு போகக்கூடிய லாரி, எக்ஸ்போர்ட்டு, வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தமான வியாபாரம் எல்லாத்துலேயும் டாப் லெவலில் இருப்பாங்க, டாப் பொசிஷனில் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் வந்து நீங்கள் அந்த பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடும்போது பார்த்து ரசிக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப ஹை ஆகிடும். இந்த எனர்ஜி லெவல் ஹை ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத அளவுக்கு உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனைக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு போகும். சனி பகவானுடைய நிலை குரு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல மிதுனத்துக்கு சில அவமான தடைகள், வீட்டில் வலிகளை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் போயிட்டு ஒரு முடிஞ்ச வரைக்கும் காய்கறியோ ஏதாவது வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இல்லை ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
5000 10,000 குறைஞ்சபட்சம் கொடுக்குறனா கூட கொடுக்கலாம், முடிஞ்சால் கொடுங்க. இல்லை அங்கே போயிட்டு சாப்பாடு பரிமாறக்கூடிய ஒரு வேலை செஞ்சால் கூட அது ஒரு பவராக இருக்கும். ஏன்னா இந்த 8ன்ற தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மிதுனத்துக்கு இது ரொம்ப முக்கியம். ஆனால் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்குதுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது. அது கிடச்சிதுன்னா அதுலேருந்து ஒரு பார்ட் நீங்கள் ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு அந்தமாரி விஷயங்களை செய்யும்போது 50 லட்ச ரூபா வருமானம் இருந்தால் 5 கோடி ரூபா வருமானத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை முழுமானதோட ஒரு விஷயத்தை செய்யணும். ஏன்னா இங்கே 8ன்ற ஒரு நிலையும் 11ன்ற பெரிய லாபமும் பாதகஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், இது எல்லாமே ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்ற பாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி மிக 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 உயர்வான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போயிடும். தடை கற்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக குலதெய்வ வழிபாடு. எந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறாலும் எழுந்த உடனே முதல் விஷயம் குலதெய்வம். நீங்கள் என் கூட இருக்கீங்க, எல்லாமே எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவான வார்த்தையை ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே நினச்சிங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. காலை ஏஞ்ச உடனே இதை நீங்கள் குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிட்டாங்கனாலே உலகத்தில் யார் நினச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பெரிய டாப் லெவலில் கூட இருக்கட்டும், என்னங்க அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஆள் பலம் இருக்குது, பெரிய டீம் இருக்குது, அப்படி இப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலில் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ளூயன்சராக கூட இருக்கட்டும், எங்கள் பிக் ஷாட்டை இன்னும் அப்படின்னு சொன்னால் அந்த நபர் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலையில் எழுந்துச்சு குலதெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நினச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செயலை தொடங்குங்க. எந்த செயலை தொட்டாலும் சக்ஸஸ், பிரம்மாண்டமான வளர்ச்சி, மிக 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 உன்னதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. சொத்துக்கள் ஏராளமாக குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனால அதுக்கப்புறம் 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா 5க்கு 12ஆம் இடம் 4ஆம் இடமாக வரும். இது லக்கணத்துக்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். அப்போ 5க்கு 12ஆம் இடம் 4ஆம் இடமாக வரும். 4ஆம் இடம்ன்றது வீடு வாங்கணும், சொத்துக்கள். அப்போ 5ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணாலும் 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். குலதெய்வத்தை நினைக்கணும், முன்னோர்களை நினைக்கணும், நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இதை அடிக்கடி நினைக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி மனசில் புரிஞ்சுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிருங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல, கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள, அது எதுவானா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திரும்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மன்னிச்சிடுங்க. மன்னிக்கும்போது 5ஆம் இடம் குலதெய்வஸ்தானம் உங்களுக்கு பலமாகவும், கர்மாவை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவீங்க. உங்களுக்கு பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்ணவங்களுக்கு அது நெகட்டிவில் ஆக்டிவேட் ஆகும். நெகட்டிவில் ஆக்டிவேட் ஆகி அவன் வீணாக போகணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. தவற உணர்வாங்க. அவசரப்பட்டுட்டோம், பேசிட்டோம், அவங்கள ஏமாற்றிட்டோம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு உங்களுக்கு காலில் விழலாம். அப்போ கூட அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நான் எதுவுமே நான் நினைக்கல, எனக்கு கொஞ்சம் நெருக்கடி, அதனால தான் நான் கேட்குறேன். கொடுத்த காசோ எதுவானா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸ், எந்த விஷயமா இருக்கலாம். அவங்க மன்னிப்பு கேட்க வருவாங்க. அப்போ கூட பரவாயில்லன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்பயும் பிடிவாதமாக கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் ஆனந்த்ன்றவர் நியூமராலஜியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு டேட்டா பர்த்து பேரை சொன்னாலே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவுபடுத்திடுவார். ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர் மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் பார்த்ததில்ல. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கிட்ட பார்க்கறத விட அவர்கிட்ட பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுப்பார். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?
இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், உங்களுடைய வாழ்த்தை இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாழ்த்து மெசேஜ் ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க. ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.